வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி நாம் ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெட் சில்லி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, உப்பு, நல்லெண்ணெய், வினிகர். ஓகே, இப்போது தண்ணி சூடு பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் ரெட் சில்லியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கலாம், மிக்சியை கழுவி ஊற்றுறக்கு வச்சுக்கலாம். சரி, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதேமாரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க, தேவையான அளவு. இப்போ சில்லி பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இதை கழுவி அது கூட சேர்த்துக்கலாம். ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். சூடானதும் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கி அந்த சில்லி பேஸ்ட்டு கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்தா போதும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி போடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுங்க. இதுமாரி இந்த இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றும் போது சில்லி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றுறோம்ல, அப்போவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படியும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் இப்படி பண்ணுறேன், அதேமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கடைசியாக வினிகர் சேர்த்துக்கலாம், சில்லி பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கலரி விட்டு எண்ணெய் மேலே நல்லா மிதந்ததும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.